ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. இனி இவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. பெண்களை மிஸ் பண்ணிடாதீங்க. மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை தான் இப்போது பார்க்க போகிறோம். அரசு திட்டங்களில் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்திருந்தால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை அரசு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. அதில் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. நிறைய பெண்கள் இந்த மகளிர் உரிமை தொகை மூலமாக பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஆல்ரெடி 4 சக்கர வாகனம் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மகளிர் உரிமை தொகை அந்த குடும்பத்துக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உங்கள் வீட்டில் ஒரே ஒரு 4 சக்கர வாகனம் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது இது போக இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள், கார் வைத்திருப்பவர்கள் உள்ளிட்டோரும் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் சேருவதற்கான பல்வேறு கட்டுப்பாடுகளும் தகுதிகளும் தளர்த்தப்பட்டிருக்கின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் குடும்ப பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ.1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் சில பெண்களுக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படுவதாகவும் இத்திட்டத்தில் சேர பல கட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் பெரும்பாலான பெண்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வந்தனர். இதனிடையே இந்த திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் கூட மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அண்மையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன்படி கடந்த ஜூன் 16ஆம் தேதி தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் இத்திட்டத்தின் விரிவாக்கம் குறித்த ஆலோசனை ஆல்ரெடி நடத்தப்பட்டுச்சு. அதில் ஏற்கனவே இத்திட்டத்தில் இருந்த பல கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர 3 புதிய விதிவிலக்குகளை கொண்டு வந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரதீப் யாதவ் அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன் விவரங்கள் பின்வருமாறு. அதாவது கூடுதல் தளர்வுகளை கொடுத்துருக்காங்க. சில கட்டுப்பாடுகள் எல்லாமே தளர்த்தி இவங்களும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 முக்கிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். புதிய விதிவிலக்குகள்: பல்வேறு அரசு துறைகளின் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம், ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம், இதை பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் பெண்களும் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிறப்பு காலமுறை ஊதியம், ஸ்பெஷல் டைம் ஸ்கேல், இதில் ஆல்ரெடி பணியாற்றி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் இவங்களுக்கு வேற எந்த ஒரு அரசு வருமானமும் வரல, இல்லை பெரிய சொத்துக்கள், ஏக்கர் கணக்கில் நிலங்கள், இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு திட்டங்களில் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் இத்திட்டத்தில் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் நம்ம முக்கியமானது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருந்த விதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா நோட் பண்ணணும். அரசு ஓய்வூதியம் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பணம் கிடைக்காது. அரசு ஊழியராகவோ அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அரசின் திட்டங்களின் கீழ், அதாவது விதவை ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளி ஊக்கத்தொகை போன்ற எந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஊக்கத்தொகை பெறும் பெண்கள் கலைஞர் உரிமை தொகைக்கு தகுதியற்றவர்களாக விதிமுறை இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்னாடி இருந்த விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. ஊனமுற்றோர் இல்லை அப்படின்னா விதவை ஓய்வூதியம், இது எல்லாமே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1000 மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஏன்னா அப்படின்னா அரசு தரப்புலேருந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஊக்கத்தொகை, உரிமை தொகை இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை ஆல்ரெடி விதிச்சிருந்தாங்க. இப்போது அது எல்லாத்துக்குமே கூடுதல் தளர்வுகள் அளிச்சிருக்காங்க. அதில் மெயின் என்ன அப்படின்னா, அரசு மானியம் வாங்கிட்டு இருக்கவங்க, இந்திரா காந்தி தேசிய ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கவங்க, 4 சக்கர வாகனம் ஒன்று மட்டும் வச்சுருக்கவங்க, ஆனால் அதுக்கப்புறம் மல்டிபிள் அசட்ஸ், அந்த மாதிரி சொத்துக்கள், ஏக்கர் கணக்கில் சொத்து, இது எல்லாமே ஒரே ஒரு 4 சக்கர வாகனம் தான் வச்சுருக்கோம், சொத்துக்கள் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி 3 கேட்டகரியில் இருக்கவங்க இவங்க எல்லாருமே இந்த மகளிர் உரிமை தொகைக்கு மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் பார்த்திங்கன்னா 3 ஸ்பெஷல் டைம் ஸ்கேல், அதாவது
சிறப்பு காலமுறை ஊதியம் வந்து பெற்றுட்டு இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி 4 சக்கர வாகனம் ஒன்று மட்டும் வச்சிருக்கவங்க, அதே மாதிரி இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கவங்க, மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஓய்வூதியம் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தாலும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.